உயிர்களுக்கு உணவளிக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் ராகவேந்திரனின் பசுமை வணக்கம். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பனம்பழ கரைசல், ஈயம் கரைசல் மாதிரி. இந்த பனம்பழம் வந்து பல்வேறு நுண்ணூட்ட சத்துக்களை உள்ளடக்கிய ஒரு பழம். பழமொழியே உண்டு, பசிக்கு பனம்பழம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் எந்த ஒரு உணவும் இல்லாமல் பசியோடு இருக்கிறான்னா அவன் பனம்பழம் சாப்பிட்டானா, 2 பனம்பழம் சாப்பிட்டானா, 1 பனம்பழம் சாப்பிட்டானா அவனுடைய உடலுக்கு தேவையான அத்தனை சக்தியும் நுண்ணூட்ட சத்துக்களும் வலிமையும் இந்த பனம்பழம் ஒன்றே கொடுத்துருங்க. இந்த பனைமரம் வந்து இயற்கையின் தாய். ஆமாம், கட்டாயமாக நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பனைமரம்லாம் இந்த பனைமரத்தங்களில் தான் நம்ம இந்த பணங்களை எடுத்துகிட்டு வந்தோம். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். யார் நம்மளுக்கு இலவசமாக கொடுப்பா? தாய் தான் கொடுப்பா. மற்ற எல்லாமே நம்மக்கிட்ட காசு எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த பனைமரம் வந்து தாய்க்கு சமமானதுன்னு. ஆனால் இந்த பனைமரங்கள் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இதை கண்டுக்கிறது இல்லை. நிறைய இதை வந்து அழிவினுடைய விளிம்பில் இருக்குது. எல்லோரும் இந்த கழனி ஓரங்களில் இருக்கிறவங்களாம் வெட்டிடுறாங்க. காரணம் என்னென்னா, குருவிகள் பறவைகள் வந்து அதனுடைய எச்சங்களை போடும்போது முள் புதர்களும் உருவாகும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அரச மரம், ஆலமரம் இதெல்லாம் இந்த பனைமரத்தினுடைய பறவையினுடைய எச்சத்தினால உருவாகிறது தான். அப்போ இதெல்லாம் நான் வந்து கழனிக்கு வந்து ரொம்ப பாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுடைய அறியாமை காரணமாக நிறைய பனைமரங்களை வெட்டிட்டாங்க. ஆனால் அது தவறான ஒரு மிக தவறான ஒரு செயல். பாருங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் தான், இது எங்கள் தாத்தா தான் வச்சுருப்பார் இந்த பனைமரத்தை. கரெக்டாக பாருங்கள், கிழக்கு மேற்காக தான் கண்ணுங்கள் நட்டு வச்சுருக்காரு. ஏன் கிழக்கு மேற்காக நட்டு இருக்காங்கன்னா, பனைமரத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பற்றி பேசணுன்னா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாக தான் ஆகும் அதனுடைய ஹைலைட்ஸை பற்றி சொல்கிறதுக்கு மட்டுமே. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமாகவே சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. மேற்கு கிழக்காக வச்சுருக்காங்கன்னா, அப்போது சூரியனுடைய நிழல் வந்து மரத்து மேலேயே விழணும், பயிரை வந்து பாதிக்கக்கூடாது. இப்போ வடக்கு தெற்காக மரம் நட்டாங்கன்னா அந்த சூரியனுடைய நிழல் பூமியில் விழும். பயிர் விழும்போது பயிர் சரியாக விளையாது, கதிர் வராது. அதனால் வந்து கிழக்கு மேற்கா ரொம்ப அறிவுபூர்வமாக சிந்திச்சு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரிலேருந்து சென்னை வரைக்கும் எந்த பஸ் ஸ்டாப்பில், ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கிழங்கு சீசன் வந்தால் பனங்கிழங்கு விற்பாங்க, நுங்கு சீசன் வந்தால் நுங்கு விற்பாங்க, இந்த மாதிரி பதனி எடுப்பாங்க. அப்போது A to Z அதனுடைய பயன் வந்து முழுக்க மனிதனுக்கு அதிகமாக பயன் தருது. பாருங்கள், எதுவுமே நம்ம பண்ண வேணாம். ஆனால் ஏதோ ஒரு பணம் பட்டு இந்த மாதிரி வந்து சேமித்து இதை வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து நல்லா மண்பாங்கான இடத்துல வச்சுட்டோம்னா ஒரு 3 மாதம் கழிச்சு பனங்கிழங்கு ரெடி ஆகிடுங்க. இந்த பனம்பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே மரத்தில் ஏறி வெட்டினா நுங்கு தயாராகிடுங்க. நுங்கை வெட்டி காசு ஆக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இலைகளை, இந்த பனைமரத்தினுடைய ஓலைகளை வச்சு கூரை பின்னாங்க, கூரையை அமைச்சிக்குவாங்க, கொட்டடை அமைச்சிக்குவாங்க.